நாங்கள் 4 பேரும் அடர்ந்த ஒரு 50 ஏக்கரை கொண்ட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இப்போ பயணம் செய்ய போகிறோம். எதுக்காகனா ஸோ நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. மலந்தேன், இந்த கொம்பு தேன், இந்த காட்டு வகைகள் தேன் எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ தேனை தேடி வந்து பயணம் பண்ண போகிறோம். ஸோ போகிறது முன்னாடி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ எப்பவும் போல தான். எப்பவும் போல் ஏதோ ஒன்று மறந்துட்டு வந்துடும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி மெயினாக அதே மறந்துட்டு வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் அதிகம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கொடுவால், ஈட்டி, இது எல்லாமே, தீப்பட்டி, ஏதாவது தேன் இந்த மாதிரி இருந்தால் எடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்ப்போம் காட்டு தேன் ஏதாவது, இந்த கொம்பு தேன், இந்த மலை தேன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஏரிக்குள்ளே யாரோ வந்து திருட்டுமா மண் அள்ளிட்டு போயிருக்காங்க. இது வருங்க உள்ளே வந்து தெரியவே தெரியாது. அதுதான் வந்த வழி. காட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. ரொம்பலாம் திருடலுங்க. சும்மா ஒரு 4 பக்கெட்டு திருடி இருப்பாங்கன்றது அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லி மண் திருடாங்கன்னு சொல்லிலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே சரக்கு அடிக்கிறது இவங்களுக்கு இதான் இடம் போல். பாட்டில் அது இதுன்னு எவ்வளோ கிடக்குது. காட்டுக்குள்ளே வந்தாலே பாருங்க மினி பாரே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு போகலாம். இங்கே வந்து அந்த பூச்சிகளின் சத்தம் பாருங்கள். நானும் நிறையா காடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த பூச்சிகள் சத்தம் வந்து குற 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 குறன்னு அண்ணா வந்து ஏதோ பார்த்துட்டான். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே காட்டுக்குள்ளே தான் பயணம். எங்கே தேன் கூட தான், தேன் கூட. அது என்னது? தேன் கூட இல்லடா, அது இன்னும் குருவி கூட ஆட்டுக்குறாடே புண்ணாக்கு. இப்போ இதுடா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே கருவேலம் காட்டுக்குள்ளே தாங்க நம்ம வந்து பயணம் பண்ணோம். அப்போ வந்து வெறும் கூடுகளை பார்த்தோம். ஒரே மலைத்தேன் கூடு, அப்புறம் வந்து மீதி எதை பார்த்தோம், அது பேர் என்ன, கொம்பு தேன் வந்து ஒரு 21 இன்னமும் பார்த்தோம். ஸோ அப்போல்லாம் தேன் எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்க்கலாம். பாருங்க என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்க மாட்டேங்குது. இங்கேயே ஏதோ பறவைகளை சுட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற அடுப்பு, பையில என்னென்னமோ வச்சுட்டு போயிருக்காங்க. மசாலா பொருள் பாருங்க. இதை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இது கிடையாது. ஸோ பாருங்க எவ்வளோ கிடக்கு. இங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. வந்து மாறி வந்திருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சைடு வந்து இங்கே தான் ஒரு வந்து 2 மலந்தேன் கூட பார்த்தோம்ல, அந்த கொம்பு தேன். இதுதான் பெரிய மனோஜ், இந்த 2 மரம் தான் இதே இடம் தான். இப்போ ரோடு போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதனால ஆனால் இதுலேருந்து எப்படி போனோம்? ஓ இதில் தான் போனதா? இருக்காது, இதில் தான் வந்தோம். மனோஜ் இல்லை மனோஜ், இந்த இடமே இல்லை மனோஜ். மனோஜ் இங்க வரல மனோஜ். அது விலாசமாவே இருக்காது. மனோஜ் இங்க இந்த இடமே இல்ல மனோஜ். வேற இந்த இடம் இல்ல. அது இதே மாதிரிதான் இருந்துச்சு. அதான் காட்டினுடைய மர்மங்கள். எங்க போனாலும் பார்த்த மாதிரியே இருக்கும். அதேதான் இந்த இடம் இல்ல. சரி வாங்க போலாம். ஒரு 2 கிலோ இருந்துச்சு. அது போக முடியுமா? தெரியலையே. இப்போ நான் பிறகு போறேனே. அதான் இந்தட்டவா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக தேடி இருக்கு. இன்னும் ஒரு தேன் கூடு கூட எதையுமே பார்க்கல. மலந்தேனோ கொம்பு தேன் எதுவுமே பார்க்கல. ஒரு பெரிய சந்தன மரத்தை வேணால் பார்த்துருக்கேன். ஸோ மணக்கலான்னு சொல்லி இலையெல்லாம் பொறிச்சு தேய்ச்சி பார்ப்போம். நம்ம கூட வந்தவங்களே இங்கே தேடிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்த்தியான ஒரு இடம். அங்கே பாருங்கள் ஆளுக்கு மேலே புல்லுலாம் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து இந்த எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தாண்டி தான் போகணும். போடு தூக்கி முன்னாடி போடு. இந்த போடுற இல்லை ரிட்டர்ன் வந்துடுறேன் போடுற. இப்படி போட்டோமா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குச்சி மேலே நடந்தோம்னா நமக்கு வந்து புல்லுலாம் கீழே அமைக்கும். நம்ம அப்படியே இது மேலே போய்க்கலாம். இது போக முடியுமா? வழியல்டா. இப்படி இருந்து இப்படி போக முடியுமா? வேணாம் போ. நம்ம எங்கள் மனோஜ் சாகத்தில் இறங்கிட்டான். அடர்ந்த காட்டுக்குள்ள இப்போ புதற்குள்ள எப்படி போகுதுன்னு தெரியும். நாங்கள் சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 3 பேர் ஒரு பக்கம் இருக்கோம். பிரவீன் எங்கேயும் காணாமல் போயிட்டான். போட்டு ஒரு அடி அப்படி அடிச்சு விடு. நாங்கள் வந்து போகிறதுக்கான வழி வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு மலந்தேன் கொடுக்கணுமா அவன் ஓங்கி அடிப்பான சட்டாருன்னு முச்சிக்கிட்ட வந்து புட்டிங்க எடுக்கும் எல்லாத்தையும். பிரவீனே
சரி சரி வரோம். நீ வேற பாவம் சூதவா தெரியாத பையன் தனியா போய் மாட்டிக்கிறது வர்றாங்க. அட போ அப்படியே இந்த இது மாதிரி குச்சி எடுத்து விளாசு. அட குச்சி எடுத்து இதே மாதிரி இது பண்ற கால் வெடியே போட்டுட்டு குச்சி விடுனா நான் வந்துடுறேன் போ. பாதை இல்லாத இடத்த பாதை உருவாக்குறது தானே இந்த பிரதீப். இந்த குட்டை தாங்க ஒரு இந்த ஏரிக்கு வந்து மொத ஒரு அவுரி மீன் வந்து இந்த குட்டையில் தான், அதுவும் மலைக்கு ஒதுங்கணும். அப்போ வந்து சரி போட்டு பார்க்கலாமேனு ஒரு தூண்டில் போட்டதுங்க. அப்போ ஒரு மீன் மாட்டுச்சு. ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த குழி தாண்டா அது. இதில் தான் வந்து அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தாங்க அந்த வேப்ப மரத்தில் நின்று பிடிச்சேன். ஸோ அதெல்லாம் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எடுத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். தம்னையில் இந்த அவுரி மீன் தான் வச்சுருப்போம். ஸோ மலைக்கு ஒதுங்கின இடத்துல போட்டோம். இங்கே வந்து மீன் மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே சுற்றியாச்சு. ஒரு மலந்தேன் கூட ஏன் பேசுவானே, கொம்பு தேன் கூடு கூட கிடைக்கல. என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது ஏரியா. ஒருவேளை அன்சீசனில் வரும்போ மனோஜி தொலைஞ்சிட்டியா? மாட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் மேலே போராடிட்டோம். ஒரே ஒரு சின்ன மலந்தேன் தான் அண்ணன் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கான். அதை வந்து இப்போ கேசவன் வந்து பெருமை பீத்த போகிறான். நான் தான் கண்டுபிடிச்சேன்னு. அவன் என்ன கூட்டுக்கிட்டே போகல. கேசவா எப்பயுமே பெருமை பீத்திய பாடு இப்போ நான் தான் கண்டுபிடிச்சேன்னு. கடைசியாக அண்ணன் வந்து என்ன நினச்சிட்டு வந்தானாமா, இந்த மரத்தில் எப்பயுமே நாங்கள் வழக்கமாக மீன் பிடிக்க வரதுனா இந்த வழியில் தான் போவோம் அதிகம். அப்போ வந்து இந்த மரத்தில் எப்போ அடிக்கடி இந்த மலர்ச்ச கொம்பு தேன்றது பாப்பானாட்டிருக்கு, இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தான். இருக்குதாம்மா. அதான் ஒரு கதை இருக்குங்க. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலையாம்மா. ஏதோ ஒரு கல்லுக்கிட்ட போய் ஊர் மக்களே சேர்ந்து மழை பெய்ய மாட்டேங்குன்னு சொல்லி அதோ இரு இடிக்காத. இது அங்கே இருக்க கூடு தெரியும் பாருங்க. அடிக்காதாடா, புகை போட்டாலே பறந்துடும்டா. அங்கே இருக்க கூடு இல்லை மட்டை குத்தி. அதாவது அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கல்லுக்கிட்ட போய் மழை பெய்யணும்னு சொல்லி வேண்டுவாங்களாம்மா. ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து கதை முழுசாக எழுற அவங்க பையன் வந்து ஒரு நாள் கேட்டான், எங்கேப்பா தினம் சாயந்தரம்னா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா வந்துட்டு மழை பெய்யறதுக்கு ஊர் மக்களே கூடி வந்து ஏதோ பிரார்த்தனை பண்ணுறதோ இல்லை கும்மி அடிக்கிறதோ ஏதோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்த கூடுவாங்களாம்மா. இவங்க அப்பா இருந்துட்டு நீலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு விட்டு போயிட்டாராம்மா. ரொம்ப நேரம் அடம் பிடிச்சி அந்த பையனை, அப்புறம் அந்த பையன் அடம் பிடிச்சி அழுவும் எங்கள் அப்பா கூட்டு போனார். சரி வான்னு கூட்டு போனாராம்மா. திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் வந்து இந்த பையன் காணாமல் போயிட்டானாம்மா. எல்லாம் மக்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க, பையனை காணும்னு சொல்லி. அந்த பையன் கூட்டத்தில் இல்லையாம்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான் அந்த பையன் குடம் எடுத்துகிட்டு வந்தானாம்மா. அப்போ தான் வந்து அந்த நம்பிக்கைன்றதுக்கு ஒரு வேற ஏதோ படிச்சேனே இல்லை ராணியும் மந்திரியும் ஏதோ இரு அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். சம்மந்தமே இல்லை கதைக்கு, நீ சொல்கிறது எந்த சம்மந்தமே இல்லை. என்ன சொல்கிறதுக்கே இல்லையா, எல்லாரும் ஊர் மக்கள் கூட்டினது எதுக்கு, மழை பெய்ய மாட்டேங்குதுன்னு வேண்டதுக்கான போனாங்க. இந்த பையன் இந்த கூட்டத்தில் காணாம போயிட்டு திரும்ப வந்தால, வரும்போது குடம் எடுத்துட்டு வந்தானாமா. வந்த ஊட்டி அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னானாமா, அப்பா நீங்கள் வந்து மழை வந்து வரணும் தானே வேண்டிங்க, அப்போ வந்து மழை வந்துட்டு நனைஞ்சு போயிருக்கும்ல, அப்போ குடை இல்லாமல் எல்லாமே ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, அதனால தான் நான் போய் குடை எடுத்துகிட்டு வந்தேன். நீ என்ன நினச்ச? அதனால தான் வந்துட்டு நான் வந்து நனையாமல் இருக்கிறது குடை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து இப்போ மழை வருன்றதுக்கான அந்த பையன் வந்து மழை வரப்போகுது, அப்போ வந்து குடை வேணும்ல நனையாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எடுத்து அந்த நம்பிக்கையாமா அந்த கொடை விரிக்கிறதுக்குள்ள மழை பெஞ்சிருச்சான் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பிரவீன் வந்து இந்த மரத்தை வந்து இருக்குன்னு நம்பி வந்தான். இருக்கு பார்ப்போம். போடு என்ன கேசவா, கதை புரிஞ்சுதா? அவன் கேஸ் ஒன்று இருக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் ஓடி போயிட்டேண்ணா. போயிட்டு அண்ணா வந்து அந்த கொம்பு தேன்கிட்ட வந்து குச்சை விட்டு பார்க்க போகிறோம். வந்ததுக்கு இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு நம்ம விற்கிற அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வந்து நக்கிற அளவுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். பூச்சி கிளை போகுது, இன்னும் கிட்ட கொண்டு போ. அடியில் வை. அப்படி அடியில் இன்னும் கொஞ்சம் அந்தாண்ட கொண்டு, ஏன்னா காற்று வடக்கடிக்குது. இன்னும் கொஞ்சம் தெக்க கொண்டு போனி. தேன் இல்லை, கூடு கருன்னு இருக்கு.
அங்கெல்லாம் கொண்டைகள் தேன் இருக்கும்டா. புழுவூர் நல்லா நல்லா ஹெல்த்தாக இருந்தால் தான் தேன் இருக்கும். நெருப்பை கீழே காட்டை பற்றி விட போகிறோம் நம்ம. காட்டு தீ ஆட்டிட்டு கடிச்சு தொலைஞ்சிட்டு போகிறோம் நம்மளையா. மேலே தான் பறக்கும். நம்ம கிட்ட போட்டுக்கலாம் இருப்பேன். அப்படி உழுக்கு. பூச்செல்லாம் கீழே குட்டி போச்சு. சொட்டு இல்லை. ஆமாம் சொட்டு இல்லை. விட்டுரு பூச்செல்லாம் மேலே தான் போயிடுச்சு. விடு கூட்டிக்கே போயிடுச்சு. அந்த தேன் விடுங்க தான் உளுந்துருக்குது பாரு. பழைய தேன் கூட அதான். சரி அவ்வளோதான். அடுத்த கூட்டை நோக்கி பயணம் பண்ணுவோம். நாங்கள் 2 மணி நேரம் இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தேன் பார்த்தோம்ல, கொம்பு தேன். இந்த இடத்த பாருங்கள், பூ பயங்கரமாக பூத்து கிடக்குது. இந்த இடத்த ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இல்லை, ஒரு 100கணக்கான தேனீக்கள்லேருந்து இந்த கொம்பு தேனீக்கள் முச்சிட்டு கிடக்குது பாருங்கள். தெரியுதா? இங்கெல்லாம் பாருங்கள், சவுண்டே உங்களுக்கு கேட்கும். அப்படியே மனோஜ் இங்கே சவுண்டு போட 3 செகண்ட் இல்லை, தேனியோட சவுண்டு அப்படியே முக்கியது. ஸோ ஃபோனில் உங்களால் கேட்க முடியுதான்னு தெரியல. வெயிட் பண்ண அதான் போய் 100கணக்கான 1000கணக்கான பூச்சி இருக்க மாட்டேங்குது இந்த பூவில். ஆனால் தேனும் இல்லை பூச்சியும் இல்லையே, தேன் கூடும் இல்லையே. 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த ஒரே ஒரு தேன்லாம் கூட தான் பார்த்தோம். அதனால் எல்லாம் இப்போ டயர்டாகிட்டு. லாஸ்ட் டைம் தண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஒரு 21 எம்டி கூடும் ஒரு மலந்தேன் கூடும் எம்டி கூடும் பார்த்தோம். இந்த தடவை தண்ணி கொண்டு வரல. ஆனால் தேன் போட்டு போகிறதுக்கான எல்லாம் சேஃப்டியிலேருந்து பக்கெட்லேருந்து எல்லாம் எடுத்து வந்தோம். தேனும் இல்லை தேன் பூச்சி வெளியில் நம்ம 4 பேர் தான் வந்தோம். பிரவீன் அங்கே அப்பயும் பார்த்துட்டு வரான். இது நூடுல்ஸ் ஐட்டம் எல்லாம் முட்டிக்கெல்லாம் செத்து போச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அந்தளவுக்கு நடந்துட்டோம். வீடியோவில் சொல்லணும்டா, தெரியாதுல்ல. 40ன்னு சொல்கிறதா? சரி, கேஸை 40 கிலோமீட்டர் நடந்துட்டேன். நம்ம நடந்து ஓஞ்சி போயிட்டோம் தண்ணி குடிக்காமல். அதனால் எல்லாம் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோங்க. அவ்வளோதாங்க.